இங்க இந்த பொண்ணுக்கு பெரிய நடிகை ஆகணும்ன்ற ஆசை இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணிக்கிட்ட லவ்வர்காரன், நான் உன்னை சிட்டி கூட்டிட்டு போய் பெரிய நடிகை ஆக்குறேன், அப்படி நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ வீட்ல இருக்க நகையை மட்டும் எடுத்துட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் சொல்றான். இந்த பொண்ணு இவனை முழுசா நம்பி வீட்டு விட்டு ஓடி வந்துடுறா. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது நகையெல்லாம் கொடுமா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சொல்லிட்டு இவன் வாங்கி வச்சுக்கிறான். இவன் ஒரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பொண்ணுங்களா வெளியே அரகோட ட்ரெஸ்ஸோட படுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவ பயந்து போய் நாங்கெல்லாம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, ஒரு நல்ல இடத்துல வீடு பார்த்துட்டு நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்றான். ஆனா அந்த திருட்டு நாய் விபச்சாரம் பண்ற லேடி கிட்ட இந்த பொண்ணை வித்துட்டு அவன் நகையெல்லாம் திருடிட்டு இவன் ஓடிடுறான். அங்க அந்த லேடியும் இங்க பார்ச்சலோ, நீ இந்த தொழிலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம டாய்லெட் விட மோசமா இருக்க ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிடறாங்க. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அந்த தொழிலுக்கு அனுசரிச்சு போறா. அவளுக்கு எப்படி நிக்கணும் எப்படி கூப்பிடணும்ன்றத சொல்லி தராங்க. ஒரு நாள் அந்த பக்கம் ஒருத்த கிராஸ் ஆகுவான். இவன் வா சொல்லிட்டு கூப்பிடுவான். எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அந்த ஆளு உனக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த லேடி கொடுக்கும். அதை வாங்கின ஹீரோயினும் பழைய கங்கு செத்துட்டா சொல்லி அந்த 100 ரூபாய் எரிச்சிடறா. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு காட்டு மீனடி பையன் வந்து எவ்வளவு காசு வேணாலும் தரேன், சிட்டுக்குருவி மாதிரி ஒரு பொண்ணு அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த லேடி ஹீரோயினை மாட்டி விட்டுறா. அந்த சைக்கோ பையன் ஹீரோயினை அடிச்சு கொடுமைப்படுத்தி நாசம் பண்ணிருப்பான். சோ அதனால ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அந்த லேடியோ அந்த நாய் கையில துப்பாக்கி இருந்துச்சுமா, அதை எதுவுமே பண்ண முடியல சொல்லிட்டு போய் சொல்லுவா.